ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம டேலி பிரைமில் காஸ்ட் ட்ராக்கிங் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், F11 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் காஸ்ட் ட்ராக்கிங் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த எனேபிள் காஸ்ட் ட்ராக்கிங் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கேஸ் கொடுத்துங்க. ஸோ இது மூலயமா நமக்கு இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டேலியில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் பொருளுக்கான லாபம் எவ்வளோ கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக ட்ராக் பண்ணுறதுக்கு இந்த காஸ்ட் ட்ராக்கிங் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், லெஜர்லாம் எதுவுமே நான் கிரியேட் பண்ணல, டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம், ஓச்சருக்குள்ளே போவோம். ஸோ ஓச்சருக்குள்ளே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், பர்ச்சேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு சப்ளையர்கிட்ட நான் என்ன பண்ணுறேன், ஒரு பொருளை வாங்குகிறேன். ஸோ MM&Co அப்படிங்கிற ஒரு சப்ளையர். ஸோ சப்ளையர் அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார் கீழே கிரியேட் பண்ணணும். ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லெஜரில் நம்ம எந்த விதமான சேஞ்சஸும் பண்ண போகிறதில்ல. ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுறேன். எகெயின் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுறேன். எகெயின் கிரியேட் கொடுக்குறேன். பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம காஸ்ட் சென்டர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்க்கு நம்ம எனேபிள் கொடுக்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் F12 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட்டு ட்ராக்கிங், அப்ளை காஸ்ட் ட்ராக்கிங் ஃபார் ஸ்டாக் ஐட்டம் லெட்ஜர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்ளை காஸ்ட் ட்ராக்கிங் ஆஃப் ஸ்டாக் ஐட்டம்ஸ் ஃபார் லெட்ஜர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்க்கு என்ன பண்ணுறோம், நம்ம எஸ் கொடுக்குறோம். எஸ் கொடுத்துட்டேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலோ காஸ்ட் அலோகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கு நீங்கள் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜிஎஸ்டிலாம் நான் எனேபிள் பண்ணலை. ஸோ நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்றேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்றேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு நியூ ப்ராடக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். Alt C யூஸ் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிள் கீபோர்ட். ஸோ நம்பர் கண்ட்ரோல் ஏ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், எனேபிள் காஸ்ட் ட்ராக்கிங் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்க்கு நம்ம இங்கேயும் நம்ம எஸ் கொடுத்துக்கிறோம். எஸ் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் ஒரு 20 கீபோர்டு நான் என்ன பண்ண போகிறேன், பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். அதோட காஸ்ட்டு 200 rupees வச்சுப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்ட் ட்ராக்கிங் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறேன், நான் 1ன்னு கொடுத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா நம்ம நியூவாக ஒரு நம்பர் கூட நம்ம என்ன பண்ணலாம்னா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டிஃபால்ட்டாக காமிக்கக்கூடிய அந்த 1ங்கிற ஆப்ஷன்ஸை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாக் ஐட்டம் செக் பண்ணுவோம். ஸோ ஸ்டாக் சம்மரியில் போனப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ஸ்டாக்கு 20 நம்பர்ஸ் கீபோர்டு இருக்குது. அதோட ஒர்த்து 4000 rupees என்கிட்ட ஸ்டாக் இருக்குது. இப்போ இந்த கீபோர்டு என்ன பண்ண போகிறேன், நான் ஒரு 10 கீபோர்டை நான் என்ன பண்ண போகிறேன், சேல்ஸ் பண்ண போகிறேன். சேல்ஸ் பண்ணும்போது நமக்கு இது மூலயமா நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம அதே மாதிரி வவுச்சர் போகிறோம். வவுச்சர் போயிட்டு F8 சேல்ஸ் வவுச்சரை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் கேஷ் சேல்ஸ் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுறேன். ஸோ கிரியேட் சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ அலோ காஸ்ட் அலோகேஷன்ஸ்க்கு எஸ் கொடுங்க. நாட் அப்ளிகபிள். கண்ட்ரோல் ஏ. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், நம்ம கீபோர்டை சேல்ஸ் பண்ணுவோம். 10 நம்பர்ஸை நான் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் வந்து 200 ரூபாய்க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த பொருளை நான் வாங்கியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 250 ரூபாய்க்கு நான் சேல்ஸ் பண்ணுறேன். சேல்ஸ் பண்ணும்போது மறக்காமல் நம்ம என்ன பண்ணணும், அந்த காஸ்ட் ட்ராக்கிங் நம்ம எத்தனை சப்ளைட்ட எத்தனை முறை நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த காஸ்ட் ட்ராக்கிங் லிஸ்ட்டு இங்கே காமிக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த காஸ்ட் ட்ராக்கிங்கை நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ண உடனே நமக்கு டிஸ்பிளேயில் போயிட்டு நம்ம பார்ப்போம் நம்ம காஸ்ட் ட்ராக்கிங் ரிப்போர்ட்டை. டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐட்டம் காஸ்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை நம்ம என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாக் ஐட்டம்ஸ் வைஸ், ஸ்டாக் குரூப் வைஸு, ஸோ காஸ்ட்டு ட்ராக் பிரேக்கப் அப்படிங்கிற 3 விதமான நமக்கு ரிப்போர்ட்ஸ் கிடைக்கிது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஒரே ஒரு ஐட்டம்ஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கனால நான் ஸ்டாக் ஐட்டம்ஸுங்கிற ஆப்ஷன்ஸை கொடுக்குறேன். அதில் போய்ட்டு நம்ம கீபோர்டுங்கிற ஆப்ஷன்ஸை கொடுக்குறோம். ஸோ கொடுத்தோம்னா நமக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு காஸ்ட்டு, அது வாங்கின காஸ்ட்டு, அதை நம்ம சேல்ஸ் பண்ணது, அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் காஸ்ட்டு. ஸோ இது மூலயமா நமக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே டீட்டெயிலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டோடைய காஸ்ட் ட்ராக்கிங் காமிக்குது. எகைன் ஒன் மோர் என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா டீட்டெயிலாக நமக்கு இன்ஃபர்மேஷன் காமிக்குது. எத்தனை வாங்கணும், நம்ம 20 வாங்கினோம், அதோடைய விலை 4000 ரூபா. அப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன், 10 வந்து 2500 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணேன். ஸோ நம்ம 2000 rupees சேல்ஸ் பண்ணோம், 2500 rupeesக்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போது நம்மளுடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஆக்சுவல் வேல்யூ வந்து
2000 rupees. ஸோ அது மூலயமா நமக்கு கிடைச்சிருக்கிற லாபம் 500 rupees. ஸோ இது மூலயமா நமக்கு லாபம் கிடைச்சிருக்கா இல்லை நஷ்டம் கிடைச்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டாக் ஐட்டம்ஸ் வைஸாக நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த இதுக்காக தான் நம்ம என்னன்னா நம்ம காஸ்ட் ட்ராக்கிங் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை நம்ம எனேபிள் பண்ணுறோம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராடக்டை சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸில் யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் குரூப் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டாக் குரூப் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸுக்கு போனோம் அப்படின்னா நம்ம இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீபோர்டு அப்படிங்கிறத நம்ம வந்து கம்ப்யூட்டர் அக்சசரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் குரூப் கிரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அதுக்கும் கீழே உள்ள ஒவ்வொரு ஐட்டம்ஸோடைய நமக்கு காஸ்ட்டு, ரெவென்யூ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட், இது எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும் செப்பரேட்டாக நம்மளால் என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ட்ராக் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணக்கூடிய விதம். ஸோ என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உடனுக்குடனே உங்களுக்கு ரிப்ளை அனுப்புகிறேன். நன்றி, வணக்கம்.